எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நாமகிரி சௌந்தரராஜன். நாராயணியம் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு 94வது தசகம் பார்க்குறோம். இன்னும் ஒரு 6 தசகம் தான் இருக்குது. உண்மை அறிவும் பக்தியும். பயனை விரும்பாது பற்றற்ற நிலையில் தனது கர்மங்களை ஆற்றுவதால் மனம் பரிசுத்தமடைகிறது. அத்தகைய மனம் படைத்தவர்கள் சிறந்த சத்குருவின் உபதேசத்தால் உடல் புலன்கள் ஆகியவற்றினின்று முற்றிலும் வேறானது தூய்மையே உருவானதும் எங்கும் நீக்கமர நிறைந்து விளங்குவதுமான தங்களது நிர்குண சொரூபமாக காணப்படுவதுமான பரபிரம்ம சுரூபத்தை அறிகிறார்கள். பற்பல விதமான கட்டைகளில் காணப்படும் தீ அக்கட்டைகளின் பருமன் மெலிவு ஆகியவற்றுக்கு ஒப்ப மெலிந்தும் பருத்தும் ஒளிமிக்குவதாகவும் அணைந்தது போலவும் காணப்படுகிறது. அதாவது தான் தங்கியிருக்கும் கட்டையின் வடிவமே தாங்கி நிற்கின்றது. அந்த கட்டையைப் போல மெலிந்தும் பருத்தும் ஒளிமிக்கதாகவும் மங்கியதாகவும் பலபடியாக காணப்படுகின்ற பிரம்மஸ்வரூபமும் குணசம்பந்தம் போன்ற தங்களது சகல குணஸ்வரூபமும் மாயையினால் உடல் என்பதில் கற்பனை செய்யப்பட்டதாகவே இருக்கிறது. இவ்வாறு எல்லா துன்பங்களும் நீக்குவதற்கு தங்களை சரணடைவதை தவிர வேறு உபாயம் எதுவும் இல்லை. ஆயுர்வேதத்தில் கூறிய மருந்து முதலியானவைகளோ, ராஜநீதியில் கூறப்பட்ட உடன்படிக்கையை செய்து கொள்ளுதல், போர் தொடுத்தல் முதலிய செல்வம் திரட்டும் 6 உபாயங்களோ தர்மசாஸ்திரங்களில் கூறப்பட வேள்வி செய்தல், செய்வித்தல், வேதம் ஓதுதல், ஓதுவித்தல், தானமளித்தல், பெறுதல் முதலிய 6 தொழில்களோ, மேலும் வேதத்தில் கூறப்பட்ட யோகங்களோ, அதாவது வழிகளோ துக்கத்தை முழுவதுமாக ஒழிப்பதற்கோ அல்லது அவை திரும்ப வராமல் தடுப்பதற்கோ இயலானதுவை. உந்தி கமலத்தோனே, தங்களுடைய உலகமான ஸ்ரீ வைகுண்டத்தை தவிர பயமற்றதான வேறு உலகம் எங்குள்ளது? 2 பரார்த்த நிலையை கால நீண்ட ஆயுளின் முடிவில் அழிவெய்தும் சத்தியலோகத்தில் உள்ள பிரம்மதேவரும் கூட தங்களிடம் கொண்ட பயத்தினால் சுகமாக வசிக்கவில்லை. பிரபுவே குருவாயூரப்பா, உண்மையில் தங்கள் அம்சமாகவே இருக்கும் ஜீவனை எனக்கு உண்மையில் பந்தமோ மோட்சமோ கிடையாது. ஆனால் தங்களுடைய மாயையால் பந்தமும் ஞானத்தால் மோட்சமும் ஏற்படுகின்றன. இவை காணும் கனவையும் விழிப்பையும் உலகியலில் கட்டுண்டவனிடத்திலும் அதிலிருந்து விடுபட்ட ஜீவன் முக்தனிடத்திலும் உள்ள வேற்றுமை இவ்வளவுதான். அதாவது உலகியலில் கட்டுண்ட ஒருவன் உடலாகின்ற மரத்திலிருந்து கொண்டு விஷய சுகங்களான பழங்களின் சாற்றை அனுபவிக்கிறான். மற்றொருவனோ அதை அனுபவிப்பதில்லை. அதாவது ஜீவன் முக்தனாக துக்கமற்றவனாக விளங்குகின்றான், விஷய சுகங்களை அனுபவிப்பதில்லை. முதல் ஜீவாத்மா, மற்றவனோ பரமாத்மா ஈஸ்வரன். மீமாம்சா சாஸ்திரம் முதலிய அங்கங்களுடன் கூடிய வேதத்தை கற்பதிலேயே மிக்க மன ஊக்கம் கொண்டவர்களாகினும் சிலர் அந்த வேதங்களிலேயே புகழப்பட்ட தங்களை பற்றி தெரிந்து கொள்வதில்லை. அவர்களது முயற்சியோ வருந்தத்தக்கது. நிலையான இன்பத்தை அளிக்கவல்ல பக்தியை விடுத்த வீணான சொற்களையே அவர்கள் இத்தனை காலமாக சுமந்து வருகிறார்கள். எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் குருவாயூரப்பா, தாங்கள் ஸ்வரூபம் என்ன, மகிமை என்ன, தர்மம் என்ன என்ற எதையும் நான் அறிய மாட்டேன். சிசுபாலனின் பகைவனே, அப்படி இருப்பினும் நான் வேறொன்றையும் மனதில் கொள்ளாமல் தங்களை தியானிப்பதையே விரும்புகிறேன். தங்களுடைய அர்ச்சா மூர்த்திகளையும் தங்களது திருவடிகளின் பக்தி செய்யும் பக்தர்கள் கூட்டங்களையும் தரிசனம் செய்தல், அவர்களோடு கூடியிருந்து அவர்களை ஸ்பர்சித்தல், அவர்களோடு சேர்ந்து தங்களை பூஜித்தல், வணங்குதல், துதித்தல், குணங்களையும் லீலைகளையும் கீர்த்தனம் செய்தல் ஆகியவற்றில் எனது ஆவல் மேன்மேனும் வளரட்டும். தேவதேவனே குருவாயூரப்பா, எனக்கு எந்தெந்த பொருட்கள் எல்லாம் கிடைக்கின்றனவோ அவை அனைத்தும் தங்களுக்கே அர்ப்பணம் செய்யப்பட்டதாக ஆகட்டும். நான் தங்களது அடிமை. தங்களது ஆலயத்தை பெருக்கி சுத்தம் செய்தல் முதலிய பணிகளை வஞ்சனையின்றி செய்ய எனக்கு வாய்ப்பு கிடைக்க வேண்டும். சூரியன், அக்னி, அந்தணன், பசு, ஹிருதயாகாசம் முதலிய இடங்களில் 4 கரங்களோடு விளங்கும் தங்களை எப்பொழுதும் நான் வழிபடுகிறேன். தங்களுடைய அன்பு காதலால் கசிந்து வரும் பக்தி யோகம் இடையராது எனது உள்ளத்தில் பெருகி வளரட்டும். தானமளித்தல், வேள்வி செய்தல், விரதங்கள் அனுஷ்டித்தல், தினமும் ஆற்ற வேண்டிய கடமைகள் வலுவாது செய்தல், உலகம் அனைத்தையும் நலமுடன் வாழ வேண்டும் என்று நினைத்து தவமிய ஏற்றல், சாங்கிய யோகம் முதலியவற்றால் அடைதற்கரிய ஆனந்தமே தங்களிடம் ஒன்றுபடுதலை பெரும் புண்ணியம் செய்த கோபியர்கள் தங்களிடம் கொண்ட பிரேமையால் காதல் உறவாலேயே அடைந்தனர் என்றோ. தங்களிடம் பக்தி செய்வோர் எவ்வளவு பேர் இருப்பினும் அனைவரும் பக்தியிலும் இந்த கோபியர்களின் பக்தியை தாங்கள் பெரிதும் உயர்ந்ததாக கருதுகிறீர்கள். ஆகையால் ஸ்ரீகிருஷ்ணனான குருவாயூரப்பா, அப்படிப்பட்ட பக்தியை எனக்கு உறுதியாக இருக்கச் செய்யுங்கள். எனது நோய்களை போக்கி அருளுங்கள் என்று பட்டத்திரி கூறுகிறார். கிருஷ்ணார்ப்பணமஸ்து, கிருஷ்ணார்ப்பணமஸ்து.